அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவேர்னஸ் டைம்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு செய்தி வெளியீடு. இது பிப்ரவரி மாதம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, 1865ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட 10 கோடி ஆவணங்களின் சான்றிட்ட நகலை பொதுமக்கள் வந்து இணைய வழியாக பெரும் சேவையை வந்து விட்டிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த வசதியை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சார் பதிவாளர் அலுவலகங்களில் 1865ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட 10 கோடி ஆவணங்களில் சான்றிட்ட நகலை இணைய வழியாக பெரும் சேவையினை தொடங்கி வைத்தல். அதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அதாவது பதிவுத்துறை தொடங்கப்பட்டதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட 10 கோடி ஆவணங்கள் தற்போது ஒளிவருடல் செய்யப்பட்டு மைய கணினியில் சேமிக்கப்பட்டுள்ளன. சொத்து தொடர்பான அதாவது உயில், ட்ரஸ்ட்டு, இதர ஆவணங்கள் தவிர்த்து எந்த ஆவணத்திற்கும் இணைய வழியில் விண்ணப்பிக்கவும். அதாவது இந்த உயில், ட்ரஸ்ட்டு ஒரு சில ஆவணங்களை தவிர்த்து மற்ற ஆவணங்களை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பே பண்ணி ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேவையான கட்டணங்களை இணைய வழியிலேயே செலுத்தி பொதுமக்கள் பெற்றிட வசதி செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் பேமெண்ட்டை ஆன்லைன்லேயே கட்டி ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒளிவருடல் செய்யப்பட்ட ஆவணங்களை சேமிப்பதற்கும் விரைவாக மின்னணு கையொப்பமிட்ட சான்றிட்ட நகல்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கும் ஏதுவாக அதிவிரைவு சேமிப்பு கணல்கள் அதாவது சாலிட் ஸ்டேட் டிரைவு 31,49,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்பட்டு ஆவண நகல்கள் சேமிக்கப்பட்டுள்ளன. அதாவது இதுக்காக வந்து 31 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இந்த நகல்களை வந்து சேமிக்க. அது மின்னணு கையொப்பமிட்ட சான்றிட்ட நகல்களை பொதுமக்கள் வந்து அதாவது இந்த வெப்சைட் அதாவது https://tnregin.net.gov.in என்ற இணைய வழியாக பெரும் சேவையினை மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தொடங்கி வைத்துள்ளார். அதாவது உயில், ட்ரஸ்ட்டு ஆவணங்களின் நகல்கள் வந்து சரியான நபருக்கு அவரின் அடையாள விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு சார் பதிவாளர் அலுவலகங்களில் மைய கணினியிலிருந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கப்படும். அதேபோல இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் பொதுமக்கள் சொத்து தொடர்பான எந்த ஒரு சான்றிட்ட நகலுக்காகவும் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. இந்த திட்டம் வந்து அமலுக்கு வந்த உடனேயே நீங்கள் வந்து சான்றிட்ட நகல் வந்து வாங்குறதுக்கு நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு தான் போகணுன்ற அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயே பே பண்ணி ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். மொத்தம் வந்து 1865ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட 10 கோடி ஆவணங்களின் நகல்கள் உலகில் எந்த மூலையில் உள்ள பொதுமக்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதாவது எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலுமே சரி உலகத்தில் இந்த 1865ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற 10 கோடி ஆவணங்களை வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த செய்தி வெளியீட்டில் வந்திருக்கிற நியூஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.